Hello friends, welcome to Spax Academy. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று எஸ்எஸ்சி சிஜிஎல் உடைய நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றின ஒரு ஷார்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அண்ட் தென் சேலரி பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ எனக்கு நேற்று பார்த்த வரைக்கும் எனக்கு எஸ்எஸ்சி நோட்டிஃபிகேஷனில் எனக்கு என்ன அப்படின்னா என்னுடைய நோட்டிஃபிகேஷன் டேட் அப்படின்றது ஜூன் 9லேருந்து ஜூலை 4 வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் வேக்கன்ட்னு பார்க்கும்போது எனக்கு 14,582 வேக்கன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டென்டேட்டிவ் தான். ஓகேங்களா? ஸோ வேக்கன்ட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் அப்படின்றது ஆகும். உங்களுடைய டியர் 1 எக்ஸாம் ஆகஸ்ட்லையும் டியர் 2 வந்து டிசம்பர்லையும் இருக்க போகுது. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது ஸோ கிராஜுவேட்டாக இருக்கணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் 18 to 32 இயர்ஸ் அண்ட் சேலரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான போஸ்ட் இருக்குன்னா பே லெவல் 4லேருந்து பே லெவல் 8. ஓகேங்களா? ஸோ அப்போ மினிமமாக 25,500லேருந்து உங்களுக்கு 1,51,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி அப்படின்றது இருக்க போகுது. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் அண்ட் அது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ எனக்கு போஸ்டிங்னு பார்க்கும்போது மேஜராக எனக்கு ரிப்பீட் ஆகக்கூடியது என்ன அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டன்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட், அக்கௌண்டன்ட், ஆடிடன்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்ஓ. ஸோ இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும். ஓகே. ஸோ இப்போ எனக்கு பே லெவல் 7 and 6 உடைய சேலரி எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பே லெவல் 7ல் எனக்கு மோஸ்ட்லி என்னென்ன மாதிரியான போஸ்ட் இருந்தது? ஏஎஸ்ஓ. ஓகேங்களா? அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் வந்து ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், எக்ஸாமினர், ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரியான எல்லா போஸ்ட்டுமே உங்களுக்கு கம்ஸ் அண்டர் பே லெவல் 7 தான். ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இந்த ஏஎஸ்ஓ அதாவது சிஎஸ்எஸ்எஸ், அப்புறம் எம்இஏ, ஐபி, ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஓ அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டை ஃபில் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது வந்து பே லெவல் 7ல் இருக்கக்கூடிய போஸ்டிங். ஸோ உங்களுக்கு பேசிக் பே அப்படின்றது 44,900. இதுதான் வந்து என்ட்ரி லெவல் பே. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லை. ஓகேங்களா? ஸோ ப்ரொமோஷனில் நீங்கள் அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அட் த எண்ட் நீங்கள் வந்து ரிலீவ் ஆகும்போது உங்களுக்கு 1,42,400 இருந்திருக்கும் உங்களுடைய சேலரி அப்படின்றது. சப்போஸ் இல்லை, ஸோ அந்த கேசஸ் அப்படின்றது ரொம்ப ரேர் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுடைய சேலரி அப்படின்றது உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ உங்களுடைய சேலரி என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றது தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு பேசிக் பே. ஓகேங்களா? நான் என்ட்ரி லெவலில் நான் ஃபர்ஸ்ட் போக போகிறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி அப்படின்றது எப்படி இருக்க போகுது அப்படின்னா 44,900 இருக்க போகுது என்னுடைய பேசிக் பே. அதுக்கப்புறம் எனக்கு டியர்னஸ் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55%, தட் இஸ் 24,695 இருக்கும். அது இல்லாமல் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் உங்களுக்கு 30% அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? 13,470. இது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இது உங்களுக்கு ஃபிக்ஸடாக தான் இருக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே. ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் உங்களுடைய கிராஸ் சேலரி அப்படின்றது 88,645 இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் உங்களுக்கு டிடக்ஷன் பார்க்கும்போது என்பிஎஸ், ஓகேங்களா, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் 10% ஆஃப் பேசிக் பே ப்ளஸ் டிஏ. ஓகேங்களா? டிஎன்எஸ் அலவன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,959 rupees. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது இல்லாமல் அதர் டிடக்ஷன் அப்படின்றது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5,000. இது எல்லாமே உங்களுக்கு அப்ராக்ஸா தான். ஓகேங்களா? ஸோ அப்போ அப்ராக்ஸா உங்களுக்கு ஒரு 12,000 அப்படின்றது இந்த 88,645லேருந்து டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது உங்களுக்கு இன் ஹேண்ட் சேலரி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நான் கிராஸ்லேருந்து என்ன பண்ணலாம், என்னோட டிடக்ஷன் மைனஸ் பண்ணிட்டேன்னா 76,000 வச்சுப்போம். ஓகேங்களா? 76,000 அப்படின்றது என்னுடைய அப்ராக்ஸா வேல்யூ. எதுக்கு அப்படின்னா லெவல் 7ல் நான் போஸ்டிங் போகிறேன் அப்படின்றவங்களுக்கு. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ எப்படி வந்து உங்களுடைய சேலரி அப்படின்றது ஸ்பிளிட் அப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ இதே வந்து பே லெவல் 6. ஸோ உங்களுக்கு பே லெவல் 6ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா டிவிஷனல் அக்கௌண்டன்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு போஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிஏஜி டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேசிக் பே அப்படின்றது 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் உங்களுடைய பே அப்படின்றது இருக்கும். ரைட்? ஓகே. ஸோ இப்போ பேசிக் பேன்னு பார்க்கும்போது 35,400. ஸோ இதில் உங்களுக்கு 55% டியர்னஸ் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90,470 இருக்கும். ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,620 இருந்திருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அதே தான் 5,580. ஸோ அப்போது உங்களோட கிராஸ் சேலரின்னு பார்க்கும்போது 71,070 rupees இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் உங்களுக்கு டிடக்ஷன் இருக்கும். அந்த என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றது வந்து 10% உங்களுக்கு பேசிக் பே ப்ளஸ் டிஏ அப்படின்றதுலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் அதர் வந்து உங்களுக்கு ஒரு 5,000 நான் அப்ராக்ஸாக கொடுத்துருக்கேன்.
ஸோ அப்போ டோட்டல் டிடக்ஷன் ஒரு 10 to 11,000 இருக்கும் அப்ராக்சிமேட்லி. ஸோ அப்போ உங்களுக்கு இன் ஹேண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 60,000. ஓகேங்களா, 60,000 அப்படின்றது உங்களுக்கு இந்த பே லெவல் 6 அப்படின்றதுல உங்களுக்கு இன் ஹேண்ட் சேலரியாக வரும். ஓகேங்களா, ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேற என்ன இருக்க போகுது அப்படின்னா பே லெவல் 5 அண்ட் பே லெவல் 4. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான போஸ்டிங் இருக்கும் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. இந்த போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டர்ட் அசிஸ்டன்ட், அக்கௌண்டன்ட், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட், ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாமே உங்களுக்கு இந்த பே லெவல் 5, 6, 4 இதில் தான் இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ அப்போ உங்களுடைய சேலரி அப்படின்றது இப்படி தான் ஸ்பிளிட் அப்ல இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இனிஷியலாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஓகேங்களா உங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வரும்போது உங்களுடைய சேலரி அப்படின்றது வேரி ஆகும். பட் இதே கால்குலேஷன் அப்படின்றது தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ தேங்க்யூ ஆல்.